இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல மனசு படைச்சவங்கள பத்தின வீடியோ தான் இது. அண்ணாமலை சில்க்ஸ்ல ஒரு பாட்டி அம்மா ஒரு புடவைய பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்றாங்க. ஒய்ஃப்க்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு போய் 5000 ரூபாய் புடவைய 700 ரூபாய்க்கு கேக்குறாரு. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் முடியாதுன்னு சொல்லும் போது அந்த ஷாப்போட எச்ஆரா இருக்கிற வான்மதின்றவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட மனசு இருக்கிறதுனாலதான் இந்த அண்ணாமலை சில்க்ஸ் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. வான்மதி மாதிரி சில பேர் இருக்கிறதுனாலதான் இன்னும் மழை பெய்யுது. இத பத்தின உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாத்தியா அண்ணாமலை, வான்மதி எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கா. அவளோட புத்திசாலித்தனமும் நல்ல மனசும் நம்ம கடைக்கு எவ்வளவு பெரிய பேரை வாங்கி கொடுத்திருக்கு. கலக்கிட்ட வான்மதி, நாம இந்த ஒரு நாள்ல எதையும் பண்ண மாட்டோம், தோத்து போய் அவமானப்பட்டு நிப்போன்னு பிளான் பண்ணி அனுப்பிட்டு அங்க அண்ணாமலை சந்தோஷமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நாம இங்க எவ்வளவு சூப்பரா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் தெரியணும். அதுக்கு என்ன பண்றது? அத்தை கூப்பிடுறாங்க, இப்ப ஏதாவது பண்ணணுமே. அத்தை. வான்மதி, இப்பதான் நீ அந்த பெரியவருக்கு புடவை கொடுத்தத பாத்துக்கிட்டு இருந்தோம். எனக்கும் அண்ணாமலைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாமளே எப்படிடா இதை இன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்குள்ள அண்ணாமலையே பாத்துட்டாங்கன்னு அத்தை சொல்றாங்க. அவ்வளவு வைரல் ஆகட்டுமோ? வான்மதி ஜெயிச்சிட்டடி. நம்ம கடைக்கு வர கஸ்டமர் யாரா இருந்தாலும் சந்தோஷமா போகணும்ல அத்தை, அதானே நம்ம சந்தோஷம். சரியா சொன்னமா, அவங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். காலையில நீ பேசிட்டு போனதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ என்ன பண்ண போறியோன்னு தெரியாம பயந்துகிட்டு இருந்த. இப்ப உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அத்தை, நான் செய்யற விஷயம் உங்களுக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு சின்ன பயத்தை கொடுக்குது. ஏன் வான்மதி, ஏன் அப்படி பேசுற? இல்ல, அண்ணாமலை அத்தை திடீர்னு இவ்ளோ பெரிய பொறுப்பை என்ன நம்பி கொடுத்துட்டாங்க. நான் எல்லாத்தையும் ஒழுங்கா தான் செய்யறேனான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பதட்டமா இருக்கு. பெரியவங்க யாராவது கூட இருந்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமா இருப்பேன். இவ்ளோ தூரம் எல்லாத்தையும் நல்லா தானே பண்ணிக்கிட்டு இருக்க. இனிமேலும் நீ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதுக்கும் நீ பயப்படாத, நாங்க இப்ப வரோம். சரிங்க அத்தை. அண்ணாமலையத்தை நேர்ல வாங்க, நான் யாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலை, அவ தனியா எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு சொல்றா. நாம கொஞ்சம் சும்மா போய் அவ கூட இருக்கலாமா? வா.